சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மண்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடன் ஆகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவர்களாலும் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூசை திருநாளான இந்த நல்ல நாளிலே அவருடைய அந்த வரலாற்று நிகழ்வை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிறுத்தொண்ட நாயனார் சோழநாடு காவிரி வளம் பெருக்கக்கூடிய அருமையான அந்த சோழ நாட்டிலே திரு அவதாரம் செய்தவர். வைத்தியம் செய்யக்கூடிய அந்த மரபிலே வந்தவர். வடமொழி புலமை மிக்கவர். அப்புறம் பார்த்திங்கன்னா போர்க்கலைகளில் மிக சிறந்தவராக இருக்கார். ஆயுர்வேதம்ங்கிற மருத்துவத்தில் மிக சிறந்தவராக இருக்கார். போர்க்கலையில் மிக சிறந்தவராக இருக்கிறாரு. வடமொழி புலமை மிக்கவராக இருக்கார். மிக திறமையானவராக இருக்கார். அவர் மகேந்திர பல்லவனுக்கு படைத்தளபதியாக இருக்கார். சிறந்த வீரராக இருக்கார். அதனால தானே படைத்தளபதியாக சேனாதிபதியாக இருக்கார். அப்போ அவர் வடநாட்டில் ஒரு போர் வருது. வாதாபிக்கு ஒரு போர் வருது. புலிகேசிய வெற்றி கொள்ள வேண்டும் என்று இங்கிருந்து மகேந்திர பல்லவன் படை திரட்டி செல்லும் பொழுது அந்த படைக்கு தலைமை தாங்கி அவருடைய பேர் பரஞ்சோதியார் அவருடைய பேர். அவர் தலைமை தாங்கி அந்த போர் நடத்துகிறார். அப்படி அந்த போர் நடக்கும் பொழுது அந்த போரில் வெற்றி அடைகிறாங்க. பரஞ்சோதியார் போன அந்த வாதாபி போரில் வெற்றி அவருக்கே கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருங்கன்னா, அங்கேருந்து நிறைய பொன் பொருள், குதிரைகள், மாடுகள், நிறைய பொருட்செல்வங்களை கொண்டு மகேந்திர பல்லவன்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒரு நாட்டுக்கு போர் தொடுத்து போனால் அந்த நாட்டை வெற்றி அடைந்து கைப்பற்றினால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வருவது அப்பொழுது ஒரு மரபாக இருந்திருக்கு. அந்த மரபுப்படி நம்மளுடைய பரஞ்சோதியார் அங்கிருந்து நிறைய ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ மன்னன் மகேந்திர பல்லவன் மிக மகிழ்ந்து, எப்படி இவரால் முடிந்தது இந்த செயல்களெல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த அருகில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவர் சிவபெருமானுடைய அடியவர், அன்பர், தொண்டர். அதனால் இவரை எதிர்த்து யாராலும் போரிட முடியாது, வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ மகேந்திர பல்லவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அடியாரையாக நாம் கொலை தொழிலுக்காக பயன்படுத்தினோம், இது மிக தவறாயிற்றே என்று நினைத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வருந்துறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என் கடமையை தான் செய்தேன், அதனால் ஒன்றும் தவறில்லை, நீங்கள் ஒன்றும் வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னன் என்ன செய்கிறாரு, போதும், இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் படைத்தளபதியாக இருந்தது என்ன பெரிய போர், அதில் வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்துட்டார். இப்போ வேண்டிய பொன் பொருள், மாடு, பொன் பொருள், நிலங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் அடியாராக நீங்கள் தொண்டு செய்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள்னு மன்னன் அனுப்புகிறான். இப்போ இது நம்ம ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 58 வயது 60 வயதானோடனே ஓய்வு கொடுத்து அனுப்புகிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் ஓய்வு பெறக்கூடிய வயது இல்லை, இளம் வயது தான். மன்னன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு
சிவனடியாரை நம்ம இந்த தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடாது, இது தவறு அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அனுப்புகிறான். இப்போ இவர் அந்த பொன் பொருளை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட விடை பெற்று சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடி வர்றார். செங்காட்டங்குடியில் கணபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருக்கோயில் இருக்கு. அங்கம் வேதம் திருஞான சம்பந்தருடைய அந்த பதிகம். அங்கே வந்து அந்த கணபதீச்சர பெருமானை வழிபட்டு அடியார்களுக்கு பணி, ஆண்டவன் பணி மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார் பரஞ்சோதியார். அவர் குலத்துக்கேற்ப ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிறார். திருவெண்காட்டு நங்கை அப்படின்னு அந்த அம்மையாருக்கு பேர். திருமணம் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு அமுது கொடுத்து அதன் பின்பு உண்பதாக ஒரு வழக்கத்தை விடாமல் கடைப்பிடித்து வருகின்றார் பரஞ்சோதியார். அடியார்கள் வந்தவுடனே அவங்கள மிகவும் பணிந்து விழுந்து எழுந்து உபசரிக்கிறதுனால அவருக்கு சிறு தொண்டர் அப்படின்னு பேர் வந்தது. அடியார்கள் முன்னாடி அப்படி ஒரு பணிவு, அதனால் அவருக்கு அந்த பேர் சிறு தொண்டர்னு வந்தது. அடியார்களை உண்பிக்காமல் தான் உண்பதில்லைன்னு ஒரு விரதம், ஒரு வைராக்கியம், ஒரு நெறி, ஒரு சபதமாகவே வைத்திருக்கார். அந்த நெறிப்படி அந்த தன்னோட குலம் மரபுப்படி திருவெண்காட்டு நங்கையை திருமணம் செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு அடியார்கள் பணி, கணபதீச்சரத்தில் உள்ள ஆண்டவனுடைய பணி இதெல்லாம் செய்து வர்றார். அப்படி இருக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் திருப்புகழூருக்கு வர்றார் அப்படின்னு கேள்விப்படுறார் நம்மளுடைய சிறு தொண்டர். கேள்விப்பட்ட உடனே திருஞான சம்பந்தர் போய் திருப்புகழூரில் சந்திக்கிறார். அப்போ தான் ஒரு 5 நாயன்மார்கள் அந்த திருப்புகழூரில் முருகநாயனார் மடத்தில் எழுந்தருளி இருந்து பெருமானுடைய பெருமைகளை பேசி மகிழ்ந்தார்கள்னு பார்க்குறோம். திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், சிறுத்தொண்டர், திருஞான சம்பந்தர், இந்த 5 நாயன்மார்களும் அந்த புகழூரில் முருகநாயனாருடைய திருமடத்தில் எழுந்தருளி சந்தித்து உரையாடினார்கள்னு பார்க்குறோம். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் சிறுத்தொண்டரை சிறப்பித்து பாடுறார். அப்பேற்பட்ட பேர் பெற்றவர். திருமுறைகளில் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற அந்த பேர் பெற்றவர் தான் நம்மளுடைய சிறுத்தொண்ட நாயனார். அவருக்கு பெருமானுடைய திருவருளால் அந்த திருவெண்காட்டு நங்கையார் மணிவயிறு வாய்க்கப்பெற்று அவருக்கு சிராள தேவர் என்று ஒரு திருமகன் அவதாரம் செய்தார். அந்த குழந்தை பிறந்தோடனே மிக மகிழ்ந்து அந்த செங்காட்டங்குடியே விழா எடுத்து கொண்டாடுறாங்க. அப்படி அந்த சிராள தேவரோட திரு அவதாரத்தை, ஏன்னா அவரால் தானே சிறப்பே பெறப்போகிறார் சிறுத்தொண்டர். அப்புறம் அந்த குழந்தைக்கு சிராளதேவன் பெயர் வைத்து 3 ஆண்டுகளில் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள், அதாவது மயிர் நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பகுதியில் மொட்டை அடித்து காது குத்துவது அந்த மாதிரி நம்ம ஒரு சடங்கு செய்வோம்ல, அதுபோல் அவங்க அந்த மயிர் நீக்கம், அப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை செய்து அவரை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்குறாங்க. பள்ளியில் பாடசாலைக்கு போய் வர்றார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அடியாரை உண்பித்து உண்பதாக வழக்கமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுத்தொண்டருக்கு அன்று எந்த ஒரு அடியாருமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது, அவர் எல்லா இடமும் போய் தேடி பார்க்குறாரு, அடியாரே கிடைக்கல. மிக வருத்தத்தோடு இல்லத்தில் வந்து மனைவியார்கிட்ட சொல்லிட்டு திரும்ப அடியாரை தேடி போயிட்டார். அப்போ அந்த திருவெண்காட்டு நங்கையும் சந்தன தாதியாரும் உள்ளே இருக்காங்க. பெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த சிறுத்தொண்டருடைய பெருமையை உலகறிய செய்யணும். எப்பயுமே பெருமான் வந்து சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அடியார்கள் வந்து நம்பக்கூடாது. பெருமான் வந்து சோதிக்கணுங்கிற அவசியமே அவருக்கு தெரியாது, அவருக்கு வந்து இல்லை, வேண்டியதில்லை. அப்போ ஏன் வந்து சோதனை பண்ணுறாருன்னா, அந்த நாயனாருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருக்கிறத என்ன பண்ணுறாரு, வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, கைலாயத்துலேருந்து ஒரு
வைரவர் சாமி கோலம். வைரவர் கோலம்னா இந்த கபாலிகர் கோலம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மாமிசமெல்லாம் உண்ணக்கூடிய ஒரு பிரிவு. ஆனால் சிவத்தை வணங்கக்கூடியவங்க. அந்த கபால மாலை இதெல்லாம் போட்டு அந்த செஞ்சடையாக இருக்குது. அந்த செஞ்சடையை வந்து மிக நம்ம திருமுறைகள்லாம் சிறப்பாக மின்னார் செஞ்சடை பொன் போல மெளிவருத ஒரு மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செஞ்சடையெல்லாம் கருப்பான அந்த ஜடாமுடியாக்கி அந்த மேலே இருந்த நிலவை எடுத்து ஒரு பொட்டாக வைத்து அப்படியே ஒரு கருப்பு அங்கி அணிந்து கையில் கபாலவும் ஏந்தி அப்படியே வர்றார். சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு கைலாயத்திலேருந்து நேராக வர்றார். வந்து அடியார்களுக்கெல்லாம் அமுது கொடுக்கக்கூடிய சிறுத்தொண்டர் உள்ளே இருக்காரா அப்படின்னு கேட்டார். அப்போ உள்ளேருந்து அந்த சந்தனத்தாதின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் வந்தாங்க. இப்போ தான் நம்ம சிறுத்தொண்டர் அடியார்களை தேடி போயிருக்கார். இன்று அடியாரே கிடைக்கலன்னு மிக வருத்தத்தோடு தேடி சென்றிருக்கிறார். நீங்கள் உள்ளே வந்து அமருங்கள் அப்படின்னு அந்த அம்மையார் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, பெண்கள் தனித்திருக்க இடத்துக்கு யாம் உள்ளே வரமாட்டோம். அவங்கெல்லாம் சாதுக்கள், சன்னியாசி. பெண்கள் தனித்திருக்க இடத்துக்கு யாம் உள்ளே வருவதில்லை. நான் போய் செங்காட்டங்குடியில் ஆத்தி மரத்தடியில் இருப்போம். நீங்கள் சிறுத்தொண்டர் வந்தால் அங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் ஆத்தி மரம் இருக்குது, இன்னும் இருக்குது. நீங்கள் செங்காட்டங்குடி போனீங்கன்னா அந்த உருத்திர பசுபதியார் நம்மளுடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்துக்கு வந்த அந்த பெருமான் வந்து அமர்ந்த இடம் ஆத்தி மரத்தடி இன்னும் இருக்குது. அற்புதமாக மிக 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 பழமையான மரம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த மரம் இன்னும் இருக்குது. அந்த மரத்தடியில் போய் அமர்ந்து இருக்கார். இவர் சிறுத்தொண்டருக்கு அடியாரே கிடைக்கல. திரும்ப இல்லத்துக்கு வர்றார் வருத்தத்தோடு. அப்போ அந்த அம்மையார் சொல்கிறாங்க, ஒரு அடியார் வந்தார், அவரை நாங்கள் உள்ளே வந்து அமர சொல்லி கேட்டோம். அவர் வந்து பெண்கள் தனித்திருக்க இடத்துக்கு யாம் வருவதில்லைன்னு சொல்லி அங்கே கணபதீஸ்வரத்தில் போய் செங்காட்டங்குடி ஆத்தி மரத்தடியில் அமர்ந்திருப்பதாக சொல்லி சென்றிருக்கின்றார்னு. உடனே புதையல் கிடைத்தது போல் மிக மகிழ்ந்து வேகமாக போகிறார். போய் பார்க்குறாரு, அங்கே சாமி எழுந்தருளி இருக்கார். அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து எழுந்து, ஓ நீதான் பெரிய சிறுத்தொண்டரோ அப்படின்னு கேட்டார் சாமி. பெரிய சிறுத்தொண்டர் இல்லை அடியேன், மிக சிறிய சிறுத்தொண்டன் அப்படின்னார். ஓ நீதான் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யக்கூடியவரா? ஏதோ என்னால் முடிந்த அந்த சிறு பணியை செய்து கொண்டிருக்கின்றேன்னு. எப்போவுமே நம்ம நாயன்மார்கள்லாம் மிக அடக்கமானவங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே அப்போ இன்று தாங்கள் எங்கள் இல்லத்துக்கு எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாரு சிறுத்தொண்டர். உடனே அந்த பைரவ சாமி சொன்னார், பா எனக்கெல்லாம் உன்னால் அமுது கொடுக்க முடியாது அப்படின்னார். முடியும் அப்படின்னு இவர் சொன்னார். அப்போ இவர் சொல்கிறாரு, பா நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் உணவு உண்பேன். அதுவும் பசு வதைத்து உண்பேன் அப்படின்னார். இவர் சொன்னார், 3 வகையான பசுக்கள் எங்கள் இல்லத்தில் இருக்குது. நீங்கள் எந்த பசுன்னு சொன்னால் நாங்கள் அந்த பசுவை சமைத்து நாங்கள் அமுது கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்பா நான் சொல்கிறது நரப்பசு, அதுவும் 5 வயது குழந்தையாக இருக்கணும். எந்த குறைபாடு இருக்கக்கூடாது, ஊனம் இருக்கக்கூடாது. குழந்தை ஒரே குழந்தையாக இருக்கணும். அதை வந்து தாய் வந்து பிடிக்கணும், தந்தையார் அறியணும், குழந்தை மகிழ்வோடு இருக்கணும். அப்படி அந்த குழந்தைய சமைத்து கொடுத்தாதான் நான் வந்து உண்பேன். இது உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டார். இறைவனோட திருவருளும் உங்களோட அருளும் இருந்தால் எல்லாமே முடியும். இருங்கள் சென்று வருகிறேன் ஏற்பாடு செய்து விட்டுன்னு வேகமாக வர்றார். வந்து இல்லத்தில் வந்து தன்னோட மனைவி திருவெண்காட்டு அப்படியே கணவராக இன்னும் எதிர்பார்த்து இருக்காங்க. வாயிலே வந்து சொல்கிறார், அந்த சுவாமி வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் உண்பாராம். இதுபோல் அவர் வந்து
5 வயது குழந்தையாக இருக்கணும், குலத்துக்கு ஒரு குழந்தையாக இருக்கணும், குறைபாடு இருக்கக்கூடாது, குழந்தை சம்மதிக்கணும், தாய் தந்தை சம்மதிக்கணும், தாயார் மடியில் வைத்திருக்கணும், தந்தையார் அறியணும், 3 பேரும் மனமு வந்து செய்யணும், அந்த ஒரு மாமிசம்தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அம்மையார் சொன்னாங்க, செய்திடலாம், ஆனால் குழந்தைய நம்ம எங்கே போய் வாங்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் யாராவது குழந்தைய தருவாங்களா அறுத்து கறி சமைக்கிறதுக்கு? அதான் அவர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யாம் மகிழ்வுற நீ பெற்ற மைந்தனை அழைப்போம் அப்படின்னார். அந்த அம்மையார் சம்மதிச்சிட்டாங்க. சரி, பாடசாலைக்கு சென்ற குழந்தைய போய் அழைத்து கொண்டு வர்றாரு நம்மளுடைய சிறுத்தொண்டர். குழந்தைய தூக்கி தோளில் வைத்து கொண்டு வர்றார். வந்து தன்னோட மனைவியோட கரத்தில் கொடுக்குறாரு. அந்த அம்மா குழந்தைய வாங்கி கொண்டு போய் திருமஞ்சனம், நம்ம என்ன பண்ணுவோம், சாமிக்கு தான் திருமஞ்சனம் ஆட்டுவோம். அந்த அம்மையார் அந்த குழந்தைக்கு திருமஞ்சனம் ஆட்டினாங்களாம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அடியாருக்கு திருவமுதாக போக போகுது அப்படின்றதுனால. குழந்தைக்கு குளிப்பாட்டி பொட்டு வைத்து முடியை திருத்தி அழகாக குழந்தைய முத்தமிடலை, மார்போடு அணைத்து முத்தமிடலான்னு சிறுத்தொண்ட நாயனார் நினைத்தாராம். ஆனால் அடியாருக்கு அமுதாக போகிற அந்த குழந்தைய நம்ம எச்சில் படுத்துகிற மாதிரி ஆயிரும், அதனால் முத்தமிடலை, மனதுக்குள்ளே அடக்கிக்கிட்டாராம். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் சமையலறையிலேருந்து ஒரு பக்கமாக மறைவாக போய் அந்த அம்மையார் மடியில் வைத்து கால் 2 இடுக்கில் அந்த குழந்தைய இடுக்கி வச்சுக்கிட்டாங்களாம். தலையை பிடித்து கொண்டார்களாம். சிறுத்தொண்ட நாயனார் என்ன பண்ணார், வாள் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையோட தலையை அறிந்தார். ஒப்பற்ற அந்த ஒரே மகன், யாரால் செய்ய முடியும் இந்த காரியம்? நினைத்தாவது பார்க்க முடியுமா? யாராலும் செய்ய முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை செய்தவர் தான் நம்மளோட சிறுத்தொண்டர். போருக்கு போய் 1000 வீரர்களை கொன்றிருப்பார். அப்போதெல்லாம் அவருக்கு வெற்றி ஒன்று தான் நோக்கமாக இருக்கும். ஆனால் இப்போது தன்னுடைய குழந்தை, ஒரே வாரிசு, பெருமானோட திருவருளால் பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய அறிகிறார். அப்பையும் அவருக்கு நெஞ்சு நடுங்கலை, இப்பையும் அவருக்கு எப்பையும் ஒரே மாதிரி தான் இருக்கார். இதுதான் ஓடும் செம்பனும் ஒப்பவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடுதலை என்று வீடும் வேண்டா. அந்த மனநிலை தான் ஓடும் செம்பனும் ஒப்பவே நோக்குவார்ன்ற மாதிரி. எந்த ஒரு பந்த பாசத்துக்கும் இடம் இல்லை. பெருமான் கொடுத்தது பெருமானோட அடியார்களுக்கு கொடுக்குறோம். எப்படி ஏற்பகை நாயனார் மனைவியை கொடுத்தார், எல்லாம் பெருமானுடைய உடைமை, அவனோட அடியார்களுக்கு கொடுக்குறோம். இது ஏதாவது கொண்டு வந்தோமா, ஏதாவது கொண்டு போக போகிறோமா? இல்லை, எல்லாம் பெருமானுடைய திருவருளால் வந்த எல்லா பொருள்களும் பெருமானுடைய திருவருளால் வந்தது. அது பெருமானுக்கும் பெருமானுடைய அடியார்களுக்கும் உரியதுங்கிற மனநிலையில் தான் இருந்தாங்க நம்மளுடைய நாயன்மார்கள் அத்தனை பேரும். அதனால தான் அவங்களால அந்த செயல் செய்ய முடிந்தது, நம்மளால் முடியலை. முடியாட்டியும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், மேடை போட்டு பேசுவோம். அதெல்லாம் பண்ணலாமா, அதெல்லாம் வந்து கேட்கலாமா, சாமி இப்படியெல்லாம் பண்ணலாமா, அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஏன்னா நம்ம சிற்றறிவு உடையவங்க, நம்மளுடைய அறிவு அப்படி தான் இருக்கும், சிற்றறிவு உடையவர்கள் நாம். அதனால் பெரியவர்களோட செய்கையை வந்து அறிவு கொண்டு இது இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமான்னு கேட்குறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க வந்து ஆசையை துறந்தவர்கள், அவங்களால முடியும், செய்து சாதித்தாங்க, சாதனையாளர்கள் அவங்க. அதுபோல தான் நம்ம சிறுத்தொண்டர் செய்தார். அந்த குழந்தையை அறிந்து கறி சமைக்கிறாங்க. தனித்தனியாக தலையை மட்டும் அந்த சந்தனத்தாதின்னு சொல்கிற அந்த அம்மாட்ட, வேலையம்மா அவங்கக்கிட்ட கொடுத்து, தலை வந்து அமுதுக்கு ஆகாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் மற்ற உறுப்புகளெல்லாம் தனித்தனியாக சமைத்து அன்னம் சமைத்து தயாராக இருக்குது. தன்னோட கணவனார்கிட்ட வந்து அந்த அம்மையார் வந்து சொல்கிறாங்க, அமுது தயாராகிட்டு நீங்கள் போய் அந்த அடியாரை அழைத்து கொண்டு வரலாம். இப்போ அவர் வேகமாக போகிறார். அங்கே போய் அடியார் இருக்கார் ஆத்தி மரத்தடியில் செங்காட்டங்குடியில். அவரை சுவாமி அமுது தயாராகிவிட்டது, தாங்கள் இல்லத்துக்கு எழுந்தருள வேண்டும்னு அழைத்து கொண்டு வர்றார். அழைத்து கொண்டு வந்து இல்லத்தில் ஆசனத்தில் அமர்த்தி அவருடைய பாதத்தை நல்ல கரக நீர் கொண்டு பாதத்தை விளக்கி அந்த புனித நீரை எடுத்து இல்லமெல்லாம் தெளித்து மனைவி மக்கள் மேலாம் தெளித்து உள்ளும் பூரித்தார். அதான் நம்ம நாவுக்கரசர் வந்தப்போ அப்பூதியடிகள் அப்படி தான் செய்தார்னு சொல்வார் சேக்கிழார். அதே போல் தான் நம்முடைய சிறுத்தொண்டர் நாயனார் வந்து பெருமான் வந்தப்போ செய்திருக்கார். இதெல்லாம் வந்து மடியார் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பெரிய புராணம் சொல்லுது. அதன் பிறகு அவருக்கு மலர் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி தீபதூபம் காட்டி திருவமுது தயாராக எடுத்து வைக்கிறாங்க. அந்த கறியெல்லாம் படைக்கிறாங்க, அன்னம் படைத்து கறியெல்லாம் படைக்கிறாங்க. இவர் பார்த்தார், எல்லா கறியும் எல்லாம் அம்மையார் சொல்கிறாங்க, இந்த தலை மட்டும் அமுதுக்கு ஆகாதுன்னு நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவர் இல்லையே அதையும் நாம் உண்போம் அப்படின்னார். உடனே தடை வந்ததே, இவ்வளவு தூரம் அரும்பாடுபட்டு உணவு தயார் பண்ணி இப்போ ஒரு இடையூறு வந்ததேன்னு அவங்க கவலைப்படும் பொழுது அந்த கை கொடுக்கும்படியாக அந்த சந்தன நங்கை அடியார் வந்து தலைக்கறி கேட்டால் என்ன பண்ணுறது, நான் தனியாக சமைச்சு வைத்திருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அடியார் இல்லத்தில் இருக்க வேலையாலும் அவங்களுக்கு விட அடியாராக இருக்காங்க. அந்த தலைக்கறியையும் வாங்கி எல்லாத்தையும் அமுது படைச்சாச்சு. இப்போ உண்ணலாம், ஒன்றும் தடை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் பார்த்தார். பார்த்துட்டு, அப்பா நான் அருகில் ஒரு அடியார் இல்லாமல் அமுது உண்ண மாட்டேன், அதனால் ஒரு அடியார் வேணும் அப்படின்னார். இவர் ஏற்கனவே காலையிலேருந்து அடியாரை தேடி அசந்து போய் அடியாரை கிடைக்காம தவித்து போய் இன்னும் சாப்பிடாம இருக்கார். திருப்பி எங்கே அடியாருக்கு போகிறது? சரி, வெளியில் போய் பார்த்தார். அடியார் ஒன்றும் கண்ணுக்கு தென்படவே இல்லை. வந்தார், சாமி அடியாரை தென்படவே இல்லை, என்ன செய்வதுன்னார். அப்படியா, சரி. அவர் சொல்கிறாரு, சிறுத்தொண்டர் சொன்னார், அடியேனும் அடியார்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திருநீற்றை பார்த்து அடியேனும் திருநீர் பூசியுள்ளேன்னார். அப்படியே பார்த்தார். ஓ, உன்னே போல் திருநீர் இட்டார் யார்? சரி, உன்னோடைய நான் அமர்ந்து உணவு உண்கின்றேன்னு சொல்லிட்டு இந்த அமுதலெல்லாம் இன்னொரு பரிகளம் இன்னொரு இலையை போட்டு எல்லாம் பாதி எடுத்து வைக்க சொல்லிட்டார். எல்லாம் அன்னம் கறி எல்லாம் பாதி எடுத்து வச்சாச்சு. வச்ச உடனே சரி, இப்போ என்ன சொல்கிறாரு சிறுத்தொண்டர், இனி எதுவும் தடை இருக்காதப்பா, இனியா நம்ம அடியாரை எப்படியாவது உணவு உண்ண வைத்து விடலாம்னு சொல்லிட்டு, சரி நம்ம உண்ண ஆரம்பித்தா அவரும் உண்பார்னு நினைத்து என்ன பண்ணாருன்னா எடுக்கிறார். இருப்பா, இரு 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 நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை உண்ணக்கூடிய நானே இன்னும் உணவு உண்ணாமல் இருக்கேன், நீ தினம் உண்ணக்கூடியவன், நீ என்ன அவசரப்படுற, இரு சொன்னார். உனக்கு ஒரு மைந்தன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவனை கூப்பிடு, வந்தால் தான் சாப்பிடுவேன். அவனை தான் இங்கே கறி சமைச்சிருக்கோம், ஆனால் சொல்லலை. சிறுத்தொண்டர் வந்து சொல்லலை. என்ன செய்தார்? இப்போது இவன் இங்கு உதவான்னார். அதுபோல் தான் நாவுக்கரசர் கூப்பிடுவார். எங்கள் மூத்த திருநாவுக்கரசர் திருநீர் சாத்தனும் கூப்பிடுங்க அப்படின்னோடனே அப்போதியில் அப்படி தான் சொல்லுவார், இப்போது அவன் இங்கு உதவான். ஏன்னா அமங்கல வார்த்தைகளே நம்ம நாயன்மார்கள் பேசவே இல்லை, சேக்கிழார் போடவே இல்லை. அதுபோல் இப்போது இவன் இங்கு உதவான்னார். அவர் சொன்னார், உன்னுடைய மைந்தன் வராமல் உணவு உண்ண மாட்டோம், இப்போது என்னோடய மைந்தனை அழைத்துட்டு வா, அலையும் அப்படின்ட்டார். சரி, கணவன் மனைவியும் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து
செய்ய மகனே சீராளா, அடியார் உடனுருந்து உன்னை அழைக்கின்றார், வருவாய் அப்படின்னு 2 பேர் ஓலம் விட்டாங்களாம். மகனே சீராளா, செய்ய மகனே சீராளா, அடியார் உடனிருந்து அமுது உண்ண அழைக்கின்றார், வருவாய் வருவாய்ன்னு ஓலமிட்டாங்களாம். கணவனும் மனைவி வெளியில் வந்து நின்று. உடனே அந்த சீராள தேவர் குழந்தை பாடசாலையிலிருந்து வேகமாக வருது. எவ்வளோ ஒரு அற்புத செயல்கள் பாருங்கள். அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க முடியுமா? அதெல்லாம் கதைன்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. இப்போ நீங்கள் செங்காட்டங்குடி போனாலும் அவர் வாழ்ந்த இல்லம் இருக்குது, அவர் அமர்ந்த பெருமான் வந்து அமர்ந்த ஆத்தி மரம் இருக்குது, அவர் படைத்தளபதியாக பரஞ்சோதி இருந்தார் நரசிம்ம மகேந்திர பல்லவனுக்கு அப்படின்ற சான்றிதழ் இருக்குது. இன்னும் நூற்றாண்டு வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பொய் கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். குழந்தைய வாரி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து பார்க்குறார். பார்த்தா இலையும் காணா, அதில் வைத்திருந்த கறி அமுதையும் காணா, பைரவ சாமியும் காணா, உத்தரையும் காணோம். திருத்தொண்டர் வந்து, அப்பா குழந்தை வந்துருச்சு, இனி அடியார அமுது உண்ண வைத்திரலாமேன்னு நினச்சி வந்தார். அடியார காணோம். நிலத்தில் விழுந்து அழுகிறார். எழுந்து ஓடி போய் பார்க்குறார், வெளியில் போய் பார்க்குறார். ஓ, அடியார காணாமே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு. சாமி என்ன பண்ணாராம், அப்படியே விடை மேலே உமையம்மையோட முருகப்பெருமானோட காட்சி கொடுக்குறாரு சிறுத்தொண்டருக்கு. ஏன் சிறுத்தொண்டருக்கு முருகப்பெருமானோட காட்சி கொடுத்தாரு? அம்மையப்பராக இல்லாமல் சோமாஸ்கந்த மூர்த்தமாக காட்சி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, இவங்க அம்மா அப்பா பிள்ளை மூவரும் சேர்ந்து பக்தி பண்ணாங்க. அதனால் மூவருமாக வந்து காட்சி கொடுத்தார் சாமி. அப்பா சிறுத்தொண்டா, உன்னை போல செய்ய வல்லவர் யார்? நிலத்தின் மேல் அப்படியே சுவாமியை பார்த்தார். நிலத்தின் மேலே விழுந்து கண்ணீர் அப்படியே உடலெல்லாம் பெருகி வருது, கண்கள்லேருந்து ஆறா ஓடுது. பெருமானேன்னு பார்த்தார். இப்போ தான் தெரியுது பெருமான் தான் வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. பெருமானேன்னு போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி சொல்கிறார்ல, இத்தனை போற்றிகள் சொல்கிறாங்க, சொல்லி வணங்குறார். அப்போ தான் சாமி என்ன செய்தார்னா, அப்பா நீ வா கைலாயத்துக்கு, உன்னோட செய்கையால் நாம் மிக மகிழ்ந்தோம்னு சொல்லி இவங்க மூவரை மட்டும் இல்லாமல் அந்த சந்தனநங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரம்மா தாதி, அந்த அம்மாவையும் சேர்த்து அந்த விமானத்தில் அழைச்சிட்டு போயிட்டாராம் கைலாயத்துக்கு. சிவலோகம் சென்று சேர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூசை சித்திரை பரணி சொல்கிறாங்க. இப்போ இதை மேடை போட்டு போட்டு பேசுகிறாங்க. குழந்தைய வந்து கேட்கலாமா, இது சரியா? அதுவும் அவர் குழந்தைய சமைக்கலாமா? இதெல்லாம் ஒரு அடியாருடைய செய்கையா? இது அன்புடையவர்களுடைய பண்பா? அப்படியெல்லாம் அன்பே சிவம்னு சொல்கிறீங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்கள்ல, கேட்போம். அப்படி கேட்குறவங்களுக்கு நாயன்மார்களுடைய செய்கையை நாம் ஆராய்ச்சி பண்ணுவது என்பது நம்மளுடைய சிறுமை, நமக்கு பெருமை கிடையாது. அவங்க இந்த ஆராய்ச்சிக்கான அப்பாற்பட்டவங்க. ஆமாம், இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது இப்படி செய்கிறோமே, அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. பெருமானோட அடியார் கேட்டார், நம்மக்கிட்ட இருக்க பொருள் அவ்வளோதான், எல்லாம் பெருமான் கொடுத்தது. அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு, மற்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு எப்போவுமே கிடையாது. தசரதனுக்கு 4 புதல்வர்கள். விஸ்வாமித்திரர் போய் தாடகை வந்து யாகம்
தவம் பண்ண முடியல, இடையூறு பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ராமனையும் லக்குவனையும் அனுப்புங்க அப்படின்னு கேட்கும்போது தசரதனுக்கு அனுப்ப மனம் வரல. நான் வருகிறேன்னு சொன்னாராம். ஏன்னா புத்திர மேலே வைக்கக்கூடிய பற்று வேற பொன் பொருள் மேலே வைக்கிற பற்றை விட அதிகமாக இருக்கும் புதல்வர்கள் மேலே வைக்கக்கூடிய பற்று. ஆனால் நம்ம சிறுத்தொண்டர் அந்த பற்றையும் அறுத்தவர். ஆசையர் மீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றி கொண்டு இருந்தால் இறைவனை பற்ற முடியாது, பற்று விட்டால் இறைவனை பற்றலாம்ங்கிறது தான் இதோட கருத்து. அதுதான் சுருக்கமாக ஒரே வார்த்தை, விட்டால் தான் வீடு. எதையுமே நாம் விடாமல் இருந்துக்கிட்டு வீடு பேர் கேட்டோம்னா எப்படி கிடைக்கும் இல்லையா? ஏன் சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு மட்டும் குழந்தைய கறி சமைச்சு கேட்கணும் அப்படின்னா, வினை நம்ம சைவ சித்தாந்தம் வினை கொள்கையுடையது தான். பிறவியே வினை தான். வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு சொல்கிறோம்ல. அதனால் அவர் படைத்தளபதியாக இருந்து 1000 உயிர்களை கொன்று குவிக்கிறார். அப்போ அதில் ஒரு வினை வருமா இல்லையா? அந்த வினை கழியணும். அங்கே அத்தனை 1000 உயிர்களை கொன்னவர் இங்கே தன்னோட பிள்ளையவே கொன்று கறி சமைத்து கொடுக்குறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் பக்தறிவீர். அந்த வினைக்கு இந்த வினை கழிந்துருச்சு. அதுதான். இல்லைன்னா வேறு ஏதாவது கேட்கலாமே. ஏற்பகை நாயனார் வீட்டில் மனைவியை கொடுன்னு கேட்டார்ல, இளையான்குடி மார் நாயனார் வீட்டில் அமுது தானே கேட்டாருக்கா. அது மாதிரி எத்தனையோ கேட்டிருக்கலாமே. ஏன் அது மாதிரி குழந்தைய கேட்டார்னா, அங்கே கொலை தொழில் பண்ணியிருக்கார்ல, அதுக்காக தான் இங்கே கேட்டார். அவர் எதுக்கும் நடுங்கலை. நம்ம சிறுத்தொண்டரில் பெருந்தொண்டர் அவர். ஆனால் எதுக்கும் பயப்படாதவர். அவர் அந்த செயல்களுக்கெல்லாம் அஞ்சாமல் இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் நாம் அவருடைய அந்த பெருமையை, அந்த புகழை நாம் நினைக்கிறோம், பேசுகிறோம். அவருடைய இல்லம் இன்றெல்லாம் திருவிழா கோலமாக இருக்கும். அந்த செங்காட்டங்குடி அற்புதமான தலம். வாய்ப்பு இருக்க அடியார்கள்லாம் போய் ஒரு முறை அந்த செங்காட்டங்குடி போய் கணபதீச்சரம் அந்த பெருமானை தரிசித்து அவருடைய இல்லம் இருக்குது, தரிசனம் பண்ணி வரலாம். நல்ல நாளிலே நாம் சிறுத்தொண்டர் என்னும் பெருந்தொண்டரை பற்றி சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.